வணக்கம். காஞ்சிபுரத்தில் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு விளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். விநாயக பெருமானுடைய கண்காட்சி, அழகான காஞ்சியில் ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நடத்தக்கூடிய விளக்கு கடை நடத்தக்கூடிய இந்த கண்காட்சியை பார்க்க வந்ததே மிகப்பெரிய ஆனந்த அனுபவமாக இருக்குது. உள்ளே போய் நம்ம கம்பாநதி காமாட்சிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த விளாகை தொடங்கலாம் வாங்க. கம்பாநதி காமாட்சி ஏகாம்பரநாதரை அணைக்கக்கூடிய ஆலிங்கனம் செய்யக்கூடிய இந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். நடராச பெருமான் சிவகாமி அம்பாளோடு எழுந்தருளி இருக்கிற காட்சியும் நம்ம பார்க்குறோம். ராஜ மாதங்கி எனக்கு ரொம்ப இஷ்டமான அம்பாள் இல்லையா, மதுரை மீனாட்சி ராஜ மாதங்கியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் விளக்கு கடைக்கே பிரசித்தமான வாராகி அம்பாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். குட்டி பாலாவும் இங்கே இருக்கிறது, முருகப்பெருமான் இருக்கிறது, எல்லா தெய்வங்களையும் இந்த கோயில்ல நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். விளக்கு கடைக்கு வந்தா ஒரு ஆத்மார்த்தமான நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஒரு விளாக தொடங்குறதுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு விநாயக பெருமானுடைய அத்தனை ஸ்வரூபங்களை சந்தோஷமா ரசிச்சு பார்க்கலாம். உள்ள நுழைவாயில் நுழையும் போதே பிரம்மாண்டமான ஒரு விநாயக பெருமானை நீங்க பாக்குறீங்க. தம்பி முருகப்பெருமானுடைய மாலை அணிந்தபடி அந்த அழகான மயில் மாலை தோகையால செய்யப்பட்ட மாலை அணிஞ்சிட்டு ஜெய்சாண்டிக்கா எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கக்கூடியவரா இருக்காரு. நுழைவாயிலேயே அழகா பூர்ண கும்ப மரியாதையோடு விநாயக பெருமானுடைய வெவ்வேறு ஸ்வரூபங்கள் நம்ம பார்க்க முடியுது. விளக்கு சூப்பரா, அத்தனை விளக்குகள் எப்போதுமே நம்ம நிறைய பார்ப்போம். விளக்கு கடை அப்படின்னாலே திருஷ்டி கணபதியிலேருந்து எவ்வளவோ ஸ்வரூபங்களை அங்கங்க அழகான நீட்டான அரேஞ்ச்மெண்ட்டோட சூப்பரா அவங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. விநாயக பெருமான் ராஜ கணபதியா வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலத்துல நிறைய பார்க்கிறோம். நர்த்தன கணபதி விளக்குமே நம்ம பார்க்கிறோம். விநாயக பெருமானுடைய அந்த உருளி ரொம்ப அழகா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. விநாயக பெருமானுடைய வெவ்வேறு ஸ்வரூபங்கள் எப்போதுமே மகாலட்சுமி தாயாரோடு அவர் இருக்கக்கூடிய லைட் வெயிட் பிராஸ் ஐட்டம்ஸும் நம்ம அருமையா பார்க்குறோம். பஞ்சலோக விக்கிரகங்களும் அவங்க இங்க வச்சிருக்கிறது பார்க்குறோம். விநாயக பெருமானுடைய ஏகமுக விளக்கு ரொம்ப அழகா இருக்கிறது பார்க்குறீங்க. அடுத்து காப்பர்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மினியேச்சர் கொலுப்படியில காப்பர் விநாயகர் சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. விநாயக பெருமான் தவழக்கூடியவராகவும் ராஜ கணபதியா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்போது அவருக்கே உரித்தான வாகனமா யானையும் ரொம்ப கார்விங்கோட இருக்கிறது பார்க்குறோம். மாட்டு வண்டி ஓட்டிட்டு சித்தி புத்தியோடு வரக்கூடிய விநாயக பெருமானை ரொம்ப ஸ்பெஷலா நம்ம பார்க்க முடியுது. ராஜ கணபதியும் அட்டகாசமா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பார்க்குறீங்க. சூப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி இன்னைக்கு விளக்கு கடை ராஜி தோழியோட பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னதே அட்டகாசமான ஏற்பாடுகள் காஞ்சிபுரத்துல இந்த விளக்கு கண்காட்சிக்காக நடந்திருக்கு. ரொம்ப நீட்டான பிரசன்டேஷன், எக்ஸிபிஷனை அவ்வளோ அழகா செட் பண்ணி இருக்காங்க. காஞ்சிபுரம் ரொம்ப அல்டிமேட்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, திருப்தியா இருந்ததுன்னு நிறைய பாராட்டினாங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃபோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை அவங்க பர்சனலா பாராட்டி இருந்தாங்க. நீங்க கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நம்ம இவ்வளவு பெரிய கண்காட்சியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகான நீட்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அழகழகான விநாயக பெருமான் திருவாட்சியோட இருக்கிறது, கமல கணபதியா தாமரை மேல இருக்கிறது, பீடம் ரொம்ப அட்டகாசமா இருக்கக்கூடியது அப்படின்னு வரிசையா நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வர்றோம். இப்படி ஒரு அட்டகாசமான கொலுப்படி பாருங்க. 3 கொலுப்படியில அவ்வளோ அருமையான விநாயகருடைய திருவுருவங்கள். தம்பி 2 பேரோட அவர் இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. ஒரு பக்கம் பஞ்சலோகத்துல தர்மசாஸ்தா ஐயனை பாக்குறீங்க, ஒரு பக்கம் முருகப்பெருமானை பாக்குறீங்க, அப்பா சிவபெருமானும் அங்க இருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. 2 பக்கம் பாவை விளக்குகள், மூஞ்சூர் விளக்கேத்துறது, பூர்ணகும்ப மரியாதையோட வரக்கூடிய அத்தனை பார்வையாளர்களையும் வரவேற்கிற மாதிரி அவ்வளோ அழகான இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தலப்பா கட்டிட்டு எப்படி சூப்பரா உட்காந்துருக்காருன்னு பாருங்க. அவருடைய தலப்பால இருக்கக்கூடிய அந்த முறுக்கு அது எவ்வளோ அழகா நேர்த்தியா இந்த பிராஸ்ல வந்திருக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த யானைகள் 2 யானைகளையுமே நீங்க பாருங்க, நல்ல கார்விங்கோட சூப்பரான வேலைப்பாடுகளோட இருக்கக்கூடிய யானைகள் பிரம்மாண்டமா இருக்கு.
விஸ்தீர்ணமான இந்த ஷோரூம்ல அழகழகான விநாயக பெருமானுடைய இந்த எக்ஸிபிஷன்ல நம்ம என்ன இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு விநாயகர்னு பார்த்தா என்னென்ன ஸ்வரூபங்கள்ல அவர் இருக்காரோ அத்தனையும் நீங்க பார்க்க முடியுது. இங்க பாருங்களேன், இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. விநாயக பெருமானுடைய முகம் இது வந்து ஆயில் வச்சுக்கிறதா என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனாலுமே பார்க்கறதுக்கு இப்படிலாம் கூட வந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில இருக்கு. விநாயக பெருமானுடைய பல அம்சங்களை நம்ம பார்த்துட்டே வரும்போது கூடவே இந்த துணையா இருக்கக்கூடிய பாவை விளக்குகள்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறது. இந்த மாதிரி திருஷ்டி கணபதியை வீட்டில் வாங்கி வைக்கும்போது நமக்கு அந்த கண் திருஷ்டி இது போன்ற விஷயங்கள்ல இருந்து விடுபடலாங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு. அழகான காஞ்சியில விளக்கு கடையுடைய இந்த பிரம்மாண்டமான விநாயகர் கண்காட்சியில அங்கங்க டேபிள் போட்டு சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. விஸ்தீர்ணமான இந்த ஷோரூம்ல என்னென்ன விளக்குகள் விநாயக பெருமான் வச்சு இருக்கோ அதெல்லாம் ஒரு தனி டிஸ்பிளேவா வச்சிருக்காங்க. நர்த்தன கணபதி விளக்கா இருக்கலாம், பஞ்சமுக விளக்கா இருக்கலாம், இப்படி குத்து விளக்குல கூட எப்படி வந்து பிள்ளையார் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தனித்துவமா காட்டுற மாதிரியான ஒரு செட்டப் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. முக்காலியில அருமையா விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிற திருக்கோலம் நீங்க பாக்குறீங்க. இந்த முக்காலி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இதுல யானை வந்து அந்த முக்காலியில என்கிரேவ் பண்ணி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறது. அதுவும் 3 யானைகள் சேர்ந்து சேர்ந்து இருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. விநாயகரும் லக்ஷ்மியும் இணைஞ்சு தான் பொதுவா நம்ம பார்ப்போம். பூர்ண கும்பங்கள் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாடல்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் விநாயக பெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருவாச்சியுமே வித்தியாசமான அமைப்புகள்ல இருக்கிறது. இந்த ஜூலால ஆடக்கூடிய விநாயக பெருமானுமே நிறைய ஸ்டைல்ல இவங்கள்ட்ட கிடைக்கும். அதே மாதிரிதான் சரஸ்வதி லக்ஷ்மியோடு நடுவுல பிள்ளையார் அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சியும் பாக்குறீங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ராஜ கணபதியா அழகா வைக்கிறதுக்குரிய சொரூபமும் நம்ம பாக்குறோம். ஒரே மனையில 3 பேரும் வந்துருவாங்க. சரஸ்வதி லக்ஷ்மி பிள்ளையார்னு வர்றது. பாத்டப்ல குளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் எப்போதுமே ஒரு கியூட்டானவரா இருப்பாரு. இன்னும் நிறைய பாக்குறீங்க. அழகா இவருடைய அந்த ஊஞ்சல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஜூலா வெவ்வேறு விதமா கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். விநாயக பெருமானுடைய ஏகமுக விளக்கு தொடக்கத்துல நம்ம பார்த்தோம். இங்கேயும் இதே மாதிரி பெரிய சைஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சைஸ் வாரியா நிறைய சிலைகள் நம்ம வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்கறதுக்கும் சரி அப்படி நிறைய பார்க்கிறோம். சிப்பியில இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ரொம்ப தவழக்கூடிய கணபதியா இருக்காரு. இவர் பாருங்க, ஈசி சேர்ல அருமையா சாஞ்சிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியான ஒரு காட்சி, புத்தகம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா பாக்குறீங்க. வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய விநாயக பெருமானும் நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க. அப்புறம் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான ஒரு விநாயக பெருமானுடைய ஒரு ஸ்டாச்சு தான் இப்போ நீங்க அழகா பாக்குறீங்க. ஜூலா கணேஷாவை நம்ம வீட்டுல ஒரு லான் இருக்கு அல்லது ஒரு ஃபவுண்டைன் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல வைக்கலாம், வீட்டுடைய நுழைவாயில வைக்கலாம், பிசினஸ் பிளேசஸ்ல அழகா வைக்கலாம். அந்த மாதிரியான கணேஷா தான் நீங்க பாக்குறீங்க. விநாயகருடைய வெவ்வேறு ஸ்வரூபங்கள் நம்ம பார்த்துட்டே வர்றோம். விதவிதமான இந்த பிள்ளையார் கண்காட்சியை நீங்க முழுமையா வந்து ரசிச்சு பார்க்கணும். குடும்பத்தாரோடு நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய விளக்கு கடைக்கு வந்து இது வந்து இந்த கண்காட்சி எவ்வளோ நாள் நடக்குதுங்கிற டீட்டெயிலாம் நான் தொடர்ந்து சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க கண்டிப்பா வந்து இந்த கண்காட்சியை பார்க்க. அழகான காஞ்சியில விளக்கு கடை நடத்தக்கூடிய விநாயக பெருமானுடைய கண்காட்சி. இந்த கண்காட்சி எதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, வருகின்ற விநாயகர் சதுர்த்தி விழால எல்லாருமே குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அழகான விநாயக பெருமானுடைய சிலைய புதுசா பிராஸ்லயோ பஞ்சலோகத்திலேயோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி அழகா வச்சு வழிபாடு பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமான கண்காட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 20ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 28ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்கும். இந்த கண்காட்சியில குழந்தைகளோட நீங்க வந்து இவ்வளவு விநாயகர் சிலைகளை வேற எங்கேயுமே நீங்க இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியை பார்க்க முடியாது. அதனால நீங்க நேர்ல அழகான காஞ்சி நகரத்துக்கு வந்து காஞ்சி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்காட்சியையும் பார்த்து என்னென்ன மாதிரியான சொரூபங்கள்ல விநாயக பெருமான் இருக்காருங்கிறதெல்லாம் முழுமையா பார்த்து ரசிச்சு உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையார நீங்க அழகா வாங்கிட்டு போய் இந்த விநாயக சதுர்த்தியில சூப்பரா வச்சு
நீங்க பூஜை பண்ணி அவரை ஆராதனை பண்ணணும், கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த மாதிரியான அழகான பிளேஸ்ல நம்ம வந்து இருக்கிறதே ஒரு சந்தோஷமா இருக்கு. டிவைனிட்டி ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் விளக்கு கடைக்கு பொருத்தமா இருக்கும். போரூர் விளக்கு கடையிலையும் இந்த கண்காட்சி நடக்குது, காஞ்சிபுரத்திலையும் நடக்குது. காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் பார்வையாளர்கள் வந்து இந்த கண்காட்சியை நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறது. ஒரு ஷோகேஸ் பூரா அவ்வளவு விதமான விநாயக பெருமான அடுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அங்கங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசங்கள் தெரிகிற மாதிரி தான் அடுக்கி இருக்காங்க. அழகான காஞ்சியில் லதாவை நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போரூர் விளக்கு கடை உலக பிரசித்தமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நந்தினி வைப்ஸோட சப்ஸ்கிரைபரா இருந்து தான் நான் போரூர் விளக்கு கடையை அறிமுகம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் விளக்கு கடைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கிறவங்க இவங்க இங்க வந்து பஞ்சமி வழிபாட்டுல எல்லாம் மாதந்தோறும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழி ராஜி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க வந்து நான் இங்க காஞ்சிபுரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உலகத்துல நம்ம சம்பாதிச்சது எல்லாம் இந்த மாதிரியான அன்பு உறவுகள் தான். அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களையும் நான் வந்து நவராத்திரிக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த அழகான காஞ்சியில நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுனால நான் இதை சொல்றேன். இவங்களையும் பார்க்கணும்னு இருந்தேன். நான் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளவுதான் ஒர்த் இல்லையே. இந்த ஊரு நம்மள நம்புது. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்கன்றப்ப அதுதான் ஒர்த். பஞ்சமி பூஜைக்கு ஒவ்வொரு முறையும் இங்க வந்து கலந்துக்கிறாங்களாம். ரொம்ப நிஜமாவே இதெல்லாம் தான் நமக்கு லைஃப்ல ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய தருணங்களா இருக்கு. அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸை பசங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள வந்து பார்க்கும்போது நீட்டான ப்ரெசன்டேஷன். எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம்ல ஒரு பிள்ளையார் இன்னொரு பிள்ளையார மறைக்கிறாருங்கிற மாதிரி இருக்காது. பின்னாடி பெருசெல்லாம் வச்சு முன்னாடி ஒரு சின்ன சைஸ், அந்த சைஸ் வாரியா அடுக்கிறது, குரூப்பிங் பண்றது, விளக்குகள்னா ஒரு பக்கமா வச்சு பெரிய பெரிய விளக்குகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பா ஒரு பக்கமா வச்சிருக்காங்க. அப்புறம் பெரிய சிலைகளா பிள்ளையாருடைய சிலைகளை அதை எங்க வைக்கணும்னு பார்த்து வச்சிருக்காங்க. ஜூலால இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் எந்த பக்கம் வச்சா நல்லா இருக்கும்னு பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நான் ரொம்ப ரசிச்சது, ஒவ்வொரு டேபிளையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பூர்ண கும்பத்தை வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. எங்கேயுமே நான் வந்து வேற ஏதாவது ஒரு கலப்படமான ஒரு சிலை வந்திருக்குமா அப்படின்னு நான் பார்த்தா லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க அப்பாவோட இருக்கிறது, தம்பியோட இருக்கிறது, இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்களே தவிர ரொம்ப மிக்ஸ் ஆகாம அழகான பிரசன்டேஷன் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நான் இந்த டீமுக்கு நான் பாராட்டுதல்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். தோழி ஆல்ரெடி பாராட்டி இருப்பாங்க, எனக்கும் என்னோட மனசார பாராட்டணும்னு நினைக்கிறேன். மென்மேலும் தோழியுடைய அனைத்து முயற்சிகள்லையும் இவங்கெல்லாம் தோள் கொடுத்து சிறப்பா இந்த விளக்கு கடை நடைபெறதுக்கு அவங்க உதவணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நீங்க சொல்லுங்க, உங்க பேரு? கல்பனா. கல்பனா. இவங்க அடுத்து தனலட்சுமி. தனலட்சுமி. லக்ஷ்மி வரவு நிறைய ஆகட்டும். அடுத்து சௌமியா. அப்புறம் பத்மபிரியா. சந்தோஷ். இந்த ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி இருக்காரு. ஸோ சந்தோஷும் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இப்போ நான் வந்தோடனே எந்த ஒரு டென்ஷனா நம்ம அங்க இங்க நம்ம இதை ஒதுக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. உள்ள சுத்தி வரும்போது ஒரு கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்த உணர்வு, சந்தோஷம் எல்லாமே ஏற்பட்டது. இந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 பேர் வரணும் இல்லையா? இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. பேர் என்னப்பா அவங்க பேர்? ஹேம்நாத், நிதிஷ். 2 பேருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீம் வந்து அடுத்த முறை இன்னும் நம்ம கார்த்திகை மாசம் ஒரு கண்காட்சி வைப்பாங்க. தொடர்ந்து நிறைய கண்காட்சிகள் ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நடத்த தான் போறாங்க. அத்தனையிலையும் இதை விட இன்னும் சூப்பரா அவங்க பண்ணுவாங்கன்னு நான் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.